இப்ப நம்ம மாடக்குளம் கண்மாய் அருகாமையில் இருக்கோம். இந்த கம்மாய் வந்து தென்பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் கிடைப்பதற்கு மிகவும் முக்கியமான ஆதாரமாக திகழ்கிறது. குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது. இங்க நிறைகிற நிறைகிற தண்ணீரானது இங்கிருந்து அங்க பெருமாள் கோயில் தெப்பக்குளத்துக்கு போகுது. என்ன அமைச்சர் அந்த இல்லைங்க, அந்த கம்மா பேரு பூரணி ராமர் கோயில், பெருமாள் ராமர் கோயில் இங்க போகுது. அங்க இருந்து அந்த நிறைஞ்ச பிறகு அங்க இருந்து முத்துப்பட்டி கம்மாய்க்கு போகுது. வீரமுடையான் வழி வீரமுடைய முத்துப்பட்டி கம்மாய்க்கும் போகிறது. 3 கம்மாய்க்கும் இதுதான் இங்க இருந்தா தண்ணி சர்ப்ளஸ் வாட்டர். இது மட்டுமல்ல, நிலையூர் கம்மாய், தேங்காய்கால் கம்மாய், இதெல்லாம் இப்ப நாங்க தடுப்பணை அமைச்சதன் அடிப்படையில் 25 கோடியில நான் தடுப்பணை அமைச்சதன் அடிப்படையில் எங்க மேற்கு தொகுதி ஆரம்பிக்கிற தாராப்பட்டியிலிருந்து காமாட்சிபுரம், கொடிமங்குளம், துவரிமா, இது போன்ற பகுதி, அதுக்கடுத்து இது இந்த கம்மாய் எல்லாம் பெரிய ஏரியெல்லாம் முழுமையாக வைகை ஆற்றினுடைய நீர் திறந்து விடுற தண்ணீர் வந்து விவசாயிகளுக்கும் அந்த பயிர் வாழ்கிற மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மாடக்குளம் கம்மாய் என்பது மிகப்பெரிய கம்மாய். 375 ஏக்கர் பரப்புள்ளது. இது 375 ஏக்கர். இதுல 75% மேற்பட்ட தொகுதி மக்களுக்கு இது குடிநீர் ஆதாரமாக மேற்கு தொகுதியில குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. 50% மத்திய தொகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. நாகமலை புதுக்கோட்டை பகுதி விக்னேஸ்வரா அண்ட் கோ என்ற நிறுவனம் தான் ஒப்பந்தம் எடுத்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தை எடுத்தது நாகேஸ்வரா அண்ட் கோ என்ற ஒப்பந்தம் தான் கான்ட்ராக்ட் எடுத்தது. அவங்கள முதல்ல பிளாக் லிஸ்டுக்கு கொண்டு வரணும். அவங்க எடுத்த இந்த பணியை முழுமையாக திரும்ப ஆய்வு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு அமைத்து அவர் செய்திருக்க பணிகளை எல்லாம் திரும்ப அது என்னன்றது ரீசர்வே பண்ணணும்ன்றது கேட்டுக்கிறேன். இதுக்கிடையில பணம் யார் கொடுத்தாலும், எந்த அதிகாரி செஞ்சிருந்தாலும் அந்த அதிகாரி மீது உறுதியாக அடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனால் எடப்பாடியார் தலைமையில தான் அமையும். உறுதியாக அவர் தப்பிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 17 கோடியே 60 லட்சம் ரூபாய். இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த 17 கோடி 60 லட்சம் ரூபாய் மக்களுடைய வரி பணத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. 167 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த கண்மாயில் 104.3 ஹெக்டேர் பாசன பரப்பு உள்ளது. குறிப்பிட்ட கொஞ்சம் தான் பாசன பரப்பு இருக்கு. மீதி எல்லாமே நகரமயமானதுனால நிலத்தடி நீருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். சுமார் 3400 மீட்டர் கரையின் நீளத்தை கொண்டது இந்த கம்மாய். 3 மதகுகள் இருக்கிறது. இந்த நடமடையில இருந்து தான் போற அந்த தண்ணி லீக் ஆகிறது என்ன ஆகுதுன்னா, இது போய் பெரியார் நகரை போய் இது நேரடியாக வந்து துரைசாமி நகர் வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு முன்பாக அது போய் அங்க கிருதுமால் நதியில போய் இணைகிறது. அதுல போயிடும். இப்ப இந்த நகரமயமாக அது வந்து துரைசாமி நகர் விரிவாக்கம் பண்ணப்பட்டதுனால அந்த வாய்க்கால் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அது என்னுடைய காலத்திலேயே வந்து அதை நடவடிக்கை எடுத்தோம் கூட பாதி முடிச்சோம், பாதி முடிக்க முடியல. இப்ப அதுக்கு வந்து அது போகாதனால இப்ப 2 கோடியே 25 லட்சம் ரூபா அது மாநகராட்சியும் பிடபிள்யூடியும் தான் அந்த இணைந்து செய்ய வேண்டியிருக்கு. மாநகராட்சி வந்து 2 கோடியே 25 லட்சம் ரூபாயை செய்ய முடியும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, மாநகராட்சினால் பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது, நான் எனவே செய்ய முடியாது என்று ஆணையாளர், இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர் என்ன ஒரு பேர் என்ன பிரேம்குமார் தினேஷ்குமார் சொல்லிட்டார்.
அப்புறம் நீ எஸ்டிமேட் போடுங்க சார் அமைச்சர்கிட்ட கூட. அப்புறம் அமைச்சர் ஆய்வுக்கு வரும்போது அவர்கிட்ட சொன்னோம். சொன்னதன் அடிப்படையில் உறுதியாக நான் அந்த நிதி ஒதுக்கி தர்றேன்னு சொன்னாரு. இது முடிய போகுது, இன்னும் நிதி ஒதுக்கப்படலை. அந்த பகுதி அப்படியே கிடக்கு. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா சரி. இப்ப மழை காலம், இப்ப போனீங்கன்னா அங்க ஒரு தீவு, அங்க பாத்தீங்கன்னா நாரையெல்லாம் வருது. எங்க இலங்கையில இருந்து நாரை வருதுப்பா, ஆஸ்திரேலியாவில இருந்து பறவைகள்லாம் வருது. அங்கிட்டு துரைசாமி நகர், வெள்ளச்சாமி நகர், இங்கிட்டு நம்ம பழங்கணத்தான் மருதுபாண்டிய நகர், இங்கிட்டு மாடக்குளம், இடையில பெரியார், பெரியார் நகர், தந்தை பெரியாரை போட்டுகின்ற திராவிட இயக்க ஆட்சி. இங்க பாருங்க, அந்த நகர்ல வாழ்ற மக்கள் வந்து குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறது ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை உடனடியாக நீ இப்போதாவது நகர்ப்புறத்துறை அமைச்சர் உடனடியாக செய்வார். அவர் நிச்சயமா செய்யக்கூடியவர். அவருக்கு வேலை பொழுது இருக்கும், அதை நிச்சயமாக மறந்திருப்பார். நீயாவது செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். இது எங்க ஆட்சியில தூர்வாரி புனரமைத்து முழுமையாக 95% அளவுக்கு தண்ணீரை நிரப்பியிருந்தோம்னாங்க. இவங்கதான் ஊர் மக்கள். 3 வட்டம் குடிமராமத்து பார்த்துருக்கேன். 3 தடவை நான் இங்க வந்து குடிமராமத்து பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கேன். இங்க காலத்துல கட்டப்பட்ட சுவரை பாருங்க, இங்க இருந்து பாருங்க, அங்க இருந்து எடுத்து 35 லட்சம் ரூபாய். இப்ப கோடி கணக்குல ஒதுக்கி இருக்கு. எப்படி இருக்கு இதுன்னு இங்க அடிச்ச மண்ணி இதே அள்ளி அதுல போட்டிருக்காரு கான்ட்ராக்டர். எவ்வளவு பெரிய விவரமான ஆளு பாருங்க, செம்ம கில்லாடியாவன். இதுல இருக்க மண்ணவே அள்ளி போட்டு கரையை போட்டு அதான் இப்ப மாட்டிக்கிட்டார். அதனால அவருக்கு முழுமையாக இல்லைன்னா நாடக்குளம் மக்களை, அது இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி, ஏன்னா இந்த கம்மாய்க்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆயிடுச்சுன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் உயிர் தேவை ஏற்பட்டுரும். ஆனா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சொல்லிடுவோம். நம்ம ஐநூறுக்கு தடுப்பு சோறு கேட்டிருந்தோம். ஒரு 10 வட்டம் கோரிக்கை வச்சிருக்கோம். பிடிஎஃப் ஆபீஸ்க்கு போயிருக்கோம், கண்டிருக்காங்க. இரு தலைவர் அதை முடிச்சிடுவோம் தம்பி, நம்ம ஆட்சி வரப்போதை முடிச்சிருவோம் பேசாம. அந்த கருவறை வந்து பாதிக்குதுன்னு. ஆமா, அதையும் அது வந்து இவங்க தடுப்பணை கேட்டிருக்காங்க, அது அந்த தடுப்பு சுவர் கேட்டிருக்காங்க, முடிக்கலன்றாங்க. எங்க ஆட்சி வந்தாலும் முடிச்சிருவோம். சொல்லுங்க இப்ப என்ன இத பத்தியே இதை பத்தி சொன்னீங்கன்னா வேற கேள்வி, இதை பத்தி வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க சார். வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேற்று விஜய் சொல்லியிருக்கிறாரு, என்ன எதுனாலும் பண்ணிக்கீங்க, என் தொண்டனையும் ரசிகனையும் தொடாதேன்னு இருக்காரு. அதெல்லாம் வந்துங்க, அவரு இப்பதான் வந்திருக்காரு அரசியல்ல, புதுமுகம். ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு, எல்லாரும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்றாங்க. அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது, கேட்ட இடங்கள், குறிப்பாக மதுரையில வந்து அம்மா 2010 ஒரு கூட்டம் நடத்தும், அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும், பாண்டி கோயில் அருகாமையில். லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ரோடெல்லாம் மக்கள். அம்மா வர்றதுக்கே, அந்த திடலுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆச்சு. திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோட்ல தான் வர்றாங்க, முடியல. அதெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு, கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. இங்க 10,000 பேர் தான் கூடினது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்க போய் இவ்வளவு மாதிரி அசம்பாவம் நடந்தது என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. எனவே ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதை இனிமேல் வந்து இப்ப மாதிரி தாவைக்கா தலைவர் வந்து அவர் வந்து இது மாதிரி பேருந்துல போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போறது காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறான்னு ஒரு இதா இருக்கும். இல்லைன்னா பொதுவான இடத்துல, ஒரு பெரிய இடத்துல திடல்ல போட்டுட்டு அடுத்து வரும்போது, தேர்தல் நெருங்கும் போது அவரு இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. இப்ப பச்சளம் குழந்தைகள், எத்தனை குழந்தைய பாருங்க, 7 குழந்தைய 9 குழந்தை, 9 குழந்தைகள். எத்தனை பெண்கள், எத்தனை பேரு? 17 பெண்கள். வயிற்றுச்சலாக இருக்கு. அதை கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது. எனவே அவரை பார்த்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர், அதைத்தான் சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி,
அவன் குடும்பமே வழங்காது. யார் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா, யார் செஞ்சிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும். உண்மையிலேயே இது தவறு இழைச்சதுக்கு காரணமா மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை அதிகாரி தான், எஸ்பி தான். இவங்க மீது உரிய நடவடிக்கை. என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத்த முடியும்? அவ்வளவு பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தா கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால போய் இவங்கனால என்ன, அவங்க கத்துறதெல்லாம் வீடியோல பார்த்தோம். அப்படியே இதாக தான் இருக்கு. அவர்களுடைய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செஞ்சா அந்த அதை காலதாமதமா வந்து ஒரு இது என்ன, இவங்க இடம் கொடுத்தது, இடம் அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது. ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் கடந்த முறை அங்க வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க. கூட்டம் அதிகமாக மறுத்துட்டாங்க. அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவு அடிப்படையில் கொடுத்தாங்க? அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும், கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது தப்பா கட்டு. இந்த இடத்துல நீங்க கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும், விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லி இதை மறுத்து வேற இடத்த, அகலமான இடத்த கொடுத்துருக்கணும். இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு ஆணையம், பிஜேபி ஒரு உண்மை கண்டறிக்கைன்னு வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு அவங்க கட்சியில இருந்து அவங்க போட்டிருக்காங்க, அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க. அவங்க உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இதுல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடந்துருக்கு. இந்த தேர்தலுக்கு அந்த ஆணையம் அமைத்தது உடனே கூட எப்படி அந்த அந்த நீதி அரசர் நியமிக்கப்பட்டார், என்ன இது, அவர் உடனே வர்றாரு, கள ஆய்வுக்கு வர்றாரு, உடனே பேசுறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. அதுல பார்த்தா சில ஊடகங்கள்ல பார்த்தா முழுக்க டிஎம்கே காரங்கன்னு அதுல போடுறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது, காவல்துறைக்கு தான் தெரியும். அதுல எல்லாம் பொதுவாக வந்து அதெல்லாம் எப்படி இந்த நீதி அரசரை உடனடியாக நியமிக்கப்பட்டார் என்பது எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு. இல்ல அது ஒரு குழு அமைத்து அது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு தீவிரமா திரும்பி நான் பிரச்சாரத்தை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மன தைரியத்தை எப்படி பார்க்குறீங்க? என்னங்க, எல்லா தலைவரும் சொல்றதுதான். எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏப்பா நீங்க இதெல்லாம் போட்டுட்டு எங்க கம்மாய விட்டுறீங்க போல இருக்கேன். நீங்க திரும்ப விஜய் விஜய்க்கு தான் இப்ப நீங்க விஜயவே போட்டு ஓட்டு ஏற்றி இருந்தீங்கன்னா, ரீல் வெட்டிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க எங்க மக்களுடைய பிரச்சனைக்கு வந்திருக்கோம். ரோட பாருங்க, கம்மாய பாருங்க. இப்ப அந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு உறுதுணையா இருந்த தலைவர் இதெல்லாம் விடுங்க. இதுக்கு வந்து இந்த கம்மாய்க்கு உரிய தீர்வு கிடைக்கணுங்க. மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முதன்மை பொறியாளர் இது முன்னின்று செய்யணும். இல்லைன்னா முதன்மை பொறியாளர் மீதும் உரிய நாங்க வந்து வந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்பது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இப்ப நான் உடனடியாக வந்து பார்த்தா கூட பரவாயில்ல, எவ்வளவு நாள் கழிச்சு வந்து பார்த்துருக்கேன் பாருங்க, இன்னமும் அதை சீல் செய்யப்படலை. அதனால அது உடனடியாக அதுக்கு மறு ஆய்வு செஞ்சு இது மாதிரி அவர் எந்தெந்த பணிகள்லாம் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு கம்பெனியை வந்து பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வரணும். இது நடவடிக்கை. பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்னாடியே வந்து எல்லாமே கிளம்பிட்டாங்க. செய்தி ஊடகங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பணி இன்னும் 20% பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரளவுக்கு மண்ணை எடுத்து வந்து 2 பக்கம் போட்டுக்கிட்டு இருக்க பட்சத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா இதோட நிலைப்பாடு தான் இப்ப என்ன? அது மழைக்காலம். நீ நல்ல கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி. இப்ப மழைக்காலம் நெருங்கிருச்சு. இப்போ நெருக்கோட்டத்தில் இருக்கும். இனிமேல் வரும்போது முல்லை பெரியார் அணையிலேருந்து தண்ணி சர்ப்ளஸ் வாட்டர் வரப்போகுது, வைகை அணையிலேருந்து திறந்து விட போகிறாங்க. அப்படி வரும்போது எப்படி இந்த பணி நடக்கும்? அது நடக்காது. அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அவர் செய்த பணிகள்லாம் உடனடியாக கள ஆய்வு பண்ணணும். அதிகாரிகள், நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.